அதுக்கப்புறம் அது அதுகிட்ட கேட்க ஆரம்பிச்சது. அது அந்த மந்திரத்தை அந்த ஆப்பிள பார்த்து சொன்ன உடனே அந்த மந்திர ஆப்பிள் அதுகிட்ட பேசவும் ஆரம்பிச்சது. சொல்லுங்க சிட்டுக்குருவியே, உங்களுக்கு என்ன தேவைப்படுது? உங்களுடைய ஆசையை நிறைவேற்றிட்டு நான் தூங்க போயிருவேன். ஆப்பிள் அண்ணன், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும். என்னுடைய பசங்களுக்கு கொடுக்கணும். அவங்க சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உங்க ஆணைய நிறைவேற்றுறேன். இப்பவே உங்களுக்கு உணவு தரேன். அப்ப அந்த மந்திர ஆப்பிள் நிறைய சாப்பாட்டை பூனை குருவிக்கு முன்னாடி வரவழைச்சது. அடடே, நீங்க உண்மையிலேயே அருமையானவர். இந்த மந்திரம் வேலை செய்யுது. உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணே. நான் மந்திர ஆப்பிள். என்னோட மந்திரம் கண்டிப்பா வேலை செய்யும். சொல்லுங்க உங்களுடைய 2வது கோரிக்கையை. மழைக்காலம் வரப்போகுது. நான் இன்னும் எனக்காக ஒரு கூட்டை கட்டிக்கல. எனக்கு சரியான குச்சிகள் கிடைக்கல. நீங்க மழையில இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக ஒரு நல்ல வீட்டை கொடுங்க. அந்த மந்திர ஆப்பிள் பூனை குருவிக்காக அங்க ஒரு கூட்டை வரவழைச்சது.